வணக்கம். இந்த சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்பிற்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். மே 18 முதல் 25ஆம் தேதி வரையிலான வைகாசி மாசத்தோட இந்த குறிப்பிட்ட வாரத்துல மேஷ ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் காத்திருக்குன்னு தான் நாம இன்னைக்கு துல்லியமா பார்க்க போறோம். நீங்களும் என்ன மாதிரியே விஷயங்களை தெளிவாகவும் ஆழமாகவும் தெரிஞ்சுக்க விரும்புற ஆள்னா கண்டிப்பா இந்த தகவல் தொகுப்பு உங்களுக்கு ஒரு சூப்பரான வழிகாட்டியா இருக்கும். சரி, கொஞ்சம் ஆழமா உள்ள போவோம். இந்த வைகாசி மாதம் மேஷராசிக்கு நிஜமாவே எதை கொண்டு வரப்போகுது? வெறும் ஜோதிட கணிப்பா மட்டும் இல்லாம உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்க வேண்டிய சில அற்புதமான ஆன்மீக மற்றும் உடல்நல பழக்கங்களையும் சேர்த்து பார்க்க போறோம். இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சவால்களையும் எப்படி பாசிட்டிவா மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்க தயாரா இருங்க. இன்னைக்கு நாம ஒரு 5 முக்கிய விஷயங்களை கவர் பண்ண போறோம். மொத விஷயம் கிரகங்களோட நிலைப்பாடு, அடுத்ததா பொறுமை மற்றும் மனநிறைவு, மூணாவதா ஆரோக்கியம் பராமரிப்பு, நாலாவதா முன்னோர்கள் வழிபாடு, அப்புறம் நிறைவாக வெற்றிக்கான தெய்வ வழிபாடு. இதையெல்லாம் ரொம்ப தெளிவாவும் சுவாரஸ்யமாவும் பார்க்கலாம். முதல் பகுதி கிரகங்களோட நிலைப்பாடு மற்றும் மேஷராசிக்கான பிரபஞ்ச சூழல் பத்தி சுருக்கமா பார்த்துடலாம். வைகாசி மாசம் பிறக்கும்போது பாத்தீங்கன்னா சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை தொடங்குறாரு. சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. இன்னொரு பக்கம் செவ்வாய் தன்னோட சொந்த வீடான மேஷத்திலேயே ஆட்சியாகி ரொம்ப பலமா இருக்காரு. சுக்கிரன் மீனத்திலையும் சூரியன் ரிஷபத்திலையும் இருக்காங்க. இந்த குறிப்பிட்ட கிரக அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய தெய்வ பலத்தை கொடுக்குது. ஆனா அதே சமயம் இவ்ளோ ஆற்றல் ஒன்னா சேரும்போது கொஞ்சம் உரசல்களும் சவால்களும் வர்றது இயல்புதானே. அது என்ன சவால்கள், அதை எப்படி ரொம்ப கூலா எதிர்கொள்வதுன்னு அடுத்து பார்ப்போம். இரண்டாவது பகுதி பொறுமை மற்றும் மனநிறைவு மூலமா உங்க ஆற்றலை எப்படி சரியா நிர்வகிக்கிறதுங்கிறது தான். உங்ககிட்ட இப்போ இருக்கிற அதிகப்படியான எனர்ஜியை எப்படி சரியான வழியில பயன்படுத்துறதுங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த ஆற்றலை ஜிம்முக்கு போறது, யோகா செய்யறது, தியானம் பண்றதுன்னு ஆரோக்கியமான பழக்கங்கள்ல திருப்புங்க. இது உங்க மைண்ட் அண்ட் பாடியை சூப்பரா வச்சுக்கும். அதே நேரத்துல தேவையில்லாம எமோஷனல் ஆகுறது, மத்தவங்க மேல கத்துறது, இல்லனா கோபத்துல சாபம் விடுறது, இதையெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. உங்க எனர்ஜியை உடற்பயிற்சிலையும் தியானத்திலையும் செலவிடும்போது இந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு தானா விலகிடும். இந்த வாரம் ஒரு சின்ன சிக்கல் வரலாம். உங்ககிட்ட நிறைய உதவிகளை எதிர்பார்த்துட்டு சில சொந்தக்காரங்களோ இல்ல கூட வேலை பார்க்கறவங்களோ உங்களை கொஞ்சம் கிண்டலா பேச வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு சம கோபத்தை வரவழைக்கலாம். ஆனா தினமும் காலையில கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி அமைதியா இருந்து பழகிட்டீங்கன்னா உங்க வார்த்தைகளை ரொம்ப கவனமா கையாள முடியும். எதை பத்தியும் ஓவர் திங்கிங் பண்ணாம பொறுமையா இருக்கிறது மட்டும்தான் உங்க மன அமைதியை காப்பாத்தும். மூணாவது பகுதி ஆரோக்கியம் மற்றும் சர்க்கரை அளவு பராமரிப்பு. இதுல உடல் மற்றும் ஆன்மீக சமநிலையை எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்க இந்த வாரம் 2 ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தணும். ஒன்னு ரத்த அழுத்தம், இன்னொன்னு சர்க்கரை வியாதி. இதை மட்டும் தயவு செஞ்சு அலட்சியப்படுத்திடாதீங்க. உங்க பிளட் சுகர் லெவலை கரெக்டா மெயின்டைன் பண்ண அதிக இனிப்பு மற்றும் பாக்கெட் உணவுகளை தவிர்த்துட்டு காய்கறிகள் பழங்கள் அதிகமா இருக்கிற சாத்விக உணவு முறையை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதே போல இதே துடிப்பை சீரா வச்சுக்க டென்ஷன் ஆகிறத குறைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆரோக்கியத்தை பாதுகாக்க வெறும் டயட் மட்டும் இல்லாம ரொம்ப அழகான ஒரு ஆன்மீக தீர்வும் இருக்கு. விஷயம் உங்க உணவை கண்காணிக்கிறது. சரி, இரண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க பிறந்த கிழமையில முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உணவு வழங்குங்க. அதாவது அன்னதானம் பண்ணுங்க. உணவை தானமா கொடுக்கறது இந்த குறிப்பிட்ட ஆரோக்கிய கர்மாக்களை பேலன்ஸ் பண்ண பரிந்துரைக்கப்படுற ஒரு அருமையான பரிகாரம். உடலையும் ஆன்மாவையும் ஒரே நேரத்துல குணமாக்குற எவ்வளோ சூப்பரான விஷயம் இது இல்லையா? நாலாவது பகுதி முன்னோர்கள் வழிபாட்டோட சக்தி. இது உங்க ஆன்மீக பலத்தை எப்படி அதிகரிக்குதுன்னு பார்ப்போம். மூதாதையர்களை மனதார வழிபாடு செய்து கொள்வது நல்லது. இந்த ஒரு வரியை கொஞ்சம் ஆழமா கவனிங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஆன்மாக்களோட சக்தி ரொம்ப அதிகமா வேலை செய்யும். அதனால தினமும் காலையில தெற்கு பார்த்து ஒரு தீபமேற்றி உங்க முன்னோர்களை மனசார நினைச்சு வழிபட்டீங்கன்னா அது உங்களுக்குள்ள ஒரு அளப்பரிய ஆற்றலையும் பலத்தையும் கொண்டு வரும். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்படி முன்னோர்களை கும்பிடுறதால பல அற்புதமான பாசிட்டிவ் மாற்றங்கள் உங்களை தேடி வரும். ரொம்ப நாளா முடிவே ஆகாம இழுத்துடிச்சிட்டு இருந்த வேலைகள் எல்லாம் சட்டுன்னு முடியும். ரொம்ப தூரத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். முக்கியமா புது வண்டி வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. உங்க பிசினஸ்லயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, உங்க செல்வாக்கு தாறுமாறா ஏறும். அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற நிதி முதலீடுகள் ரொம்ப சரியாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். கடைசி மற்றும் 5வது பகுதி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தெய்வ வழிபாடு பத்தின வழிகாட்டுதல். இந்த வாரம் நீங்க முக்கியமா கும்பிட வேண்டிய தெய்வங்கள் இவங்க தான். வைகாசி மாசனாலே நம்ம முருகப்பெருமான் அவதரித்த மாதம் இல்லையா? அதனால அவரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதோட சேர்த்து துர்கை அம்மன் மற்றும் வராகி அம்மனுக்கு நெய் தீபம் ஏத்தி மனமுருகி பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா மேஷராசினருக்கு இது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
இந்த தெய்வங்களை நீங்க உறுதியா வழிபடும்போது உங்களுக்கான பொருளாதார முன்னேற்றமும் மன அமைதியும் நிச்சயம் கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நாம இப்போ இந்த விளக்கத் தொகுப்போட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பார்த்த இந்த மைண்ட்ஃபுல்னஸ், சாத்வீக உணவு பழக்கங்கள், அப்புறம் மூதாதையர் மற்றும் தெய்வ வழிபாடுகள், இதையெல்லாம் உங்க அன்றாட வாழ்க்கையில இன்னையிலிருந்தே எப்படி செயல்படுத்த போறீங்க? பொறுமையை கடைபிடிச்சு ஆரோக்கியத்தை பேணிக்காத்து முழு ஆன்மீக பலத்தோட இந்த வாரத்தை ரொம்ப வெற்றிகரமா எதிர்கொள்ளுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை